வணக்கம், வெல்கம் டு ஸ்கில் நெக்ஸ்ட் ஐஏஎஸ். யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ குரூப் ஒன் ரிசல்ட்டு ஆல்மோஸ்ட் வெயிட்டிங். குரூப் ஒன் கீலாம் வந்து விட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுடைய டெஸ்டினி ஃபார் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் அப்படின்றத டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில பேர் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் லைக் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் அப்படின்றத எழுத இருப்பீங்க. ஓகே, ஸோ சில பேர் யூபிஎஸ்சி ஓகே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஓகே ரைட். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ உங்கள்கிட்ட ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னன்னா அடுத்த 6 மாதத்துக்கு வந்து எப்படி பிளான் பண்ணலாம், யூபிஎஸ்சி லெவலில் படிக்கணும், யூபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து அதோட தீம் வந்து என்ன அப்படின்னா லிட்ரலி நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ், அதாவது டிசம்பர் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா ஜனவரி பொங்கல் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பொங்கல் பண்டிகை வரைக்குமே யூபிஎஸ்சி மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ரெட்டை குதிரை சவாரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 பாடங்களும் படிக்கணும். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி ஜிஎஸ் பிலிம்ஸும் படிக்கணும், அதே மாதிரி மெயின்ஸுக்கு வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த மீன்வைல் மெயின்ஸ்க்கான சப்ஜெக்டை வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பரும் வந்து முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரி டு மே மாதம் வரைக்கும் ஃபிலிம்ஸ் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் ஆன உடனே அகைன் நம்ம மெயின்ஸை வந்து ரீகால் பண்ணிட்டு அடுத்த ஒரு 40 to 60 டேஸில் வரக்கூடிய மெயின்ஸ் 2026 வந்து எழுதிட்டு ரேங்காக போயிடலாம், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஓவரால் பிளான் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் எந்த லெவலில் இருப்பீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டர், செகண்ட் அட்டம்ப்டர்ஸ், ஓகே தேர்ட் அட்டம்ப்டர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஐக்யூ லெவலில் இருப்பாங்க. சரிங்களா. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒவ்வொருத்தரும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம், ஒருவேளை கண்டென்ட் தெரியலையா, ஞாபகம் மறதியா இருக்கா, ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். தட் இஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கான ஒரு ரோட் மேப். ஓகேவா. ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ்ன்றதை விட யூபிஎஸ்சிக்கான ஒரு ரோட் மேப் அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா. ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த வீடியோ. ஓகே, ஸோ இதில் எதை பற்றி இப்போ பேச போகிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 6 மந்த்ஸுக்கு, ஓகேவா, அப் டு டிசம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் ஒருவேளை மெயின்ஸ் வந்து செல்ஃபாவோ அல்லது வந்துட்டு ஒரு அகாடமியில் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கான ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் அது. ஓகேவா ரைட். ஸோ இப்போ சில பேர் வந்து புதுசாக வந்திருப்பீங்க ஃபீல்டுக்குள்ளே, சில பேர் வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேவா. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் யூபிஎஸ்சியோட ரெக்வயர்டு ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். ஓகேவா. இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். லிட்டரலி வந்து என்ன அப்படின்னா கோச்சிங் அகாடமிஸாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு நீங்கள் செல்ஃபாக படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்புட்ஸ் தான். ஓகேவா. ஸோ இந்த இன்புட்ஸ் அப்படின்றது மல்டிபிள் டைம் எடுக்கும். ஓகேவா. ஸோ நிறைய டைம் எடுக்கும். ஓகேவா. நிறைய ரிசோர்ஸஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆன்லைன் ரிசோர்ஸஸ், அகாடமிக் ரிசோர்ஸஸ், ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் புக்ஸ், இது மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த இன்புட் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து அவுட்புட்டா கன்வெர்ட் பண்றீங்க இல்லையா. ஸோ அவுட்புட்டா கன்வெர்ட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு இடம் தான் வந்து எக்ஸாமினேஷன். ஓகேவா. ஸோ அது வந்து பிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவுட்புட் தான். ஓகேவா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லணும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, அதை சொல்லாம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான ஒரு பயன் அப்படின்றதே கிடையாது, பெனிஃபிட் அப்படின்றதே கிடையாது. ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா நீங்க ஃபுல்லா இன்புட் எடுத்துக்கிறீங்க, அதாவது படிக்கிறீங்க செல்ஃபா மல்டிபிள் ரிசோர்சஸ்ல இருந்தெல்லாம் படிச்சுட்டு நீங்க அதை பேப்பர்ல கொண்டு வரணும். லெட் இட் பி த பிலிம்ஸ்ல வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க, அந்த 4 ஆப்ஷன்ல ஒன்று சூஸ் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ மெயின்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ்ல வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்க படிச்ச கண்டென்ட் எல்லாமே அவங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி உங்களால் எழுத முடியுதா அப்படின்றதான் விஷயம். ஓகேவா. ஸோ மெயின்ஸ் வந்து எல்லாரும் படிக்கிறாங்க. ஓகே. ஸோ மெட்டீரியல் இருக்கு, சிலபஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, அதுக்கப்புறம் செல்ஃபாகவும் நீங்கள் படிக்கிறீங்க அல்லது அகாடமியில் வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலுமே இன்புட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா. ஸோ அப்போ அந்த அவுட்புட்டுக்கான ஒரு சோர்ஸ், அவுட்புட்டுக்கான வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா நீங்கள் எழுதி பார்க்கறது தான். ஓகேவா. ஸோ எழுதி பார்க்கறது அப்படின்றது என்னன்னா லிட்ரலி இப்போ ஒரு கேள்விகள் வருது. இப்போ ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோமே. இப்போ யூபிஎஸ்சி ஜிஎஸ் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜிஎஸ், ஐ மீன் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஒன்றில் ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில், ஓகே, ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ சப்போஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கங்களேன். அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில இப்போ ஃபுல்லாகவே படிக்கிறீங்க, கதை எல்லாமே படிக்கிறீங்க. ஓகேவா. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன், ஓகே, அமெரிக்கன் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே படிக்கிறீங்க. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது, கதை எல்லாமே நல்லாவே தெரியுது. ஃபைன். ஓகே, நீங்க நல்லா படிச்சிட்டீங்க. ஃபைன். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து என்ன அப்படின்னா, அப்போ படித்த எல்லாத்துக்குமே கிடைக்குதா, ஜாப் கிடைக்குதா, இல்லை இன்டர்வியூவில் வந்து போகிறாங்களா, மெயின்ஸ் கிளியர் பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸில் எந்த அளவுக்கு அவங்களால ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு வர முடியுதோ, ஓகே, ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களால இன்டர்வியூ பக்கம் போக முடியும். ஓகேவா? ஸோ லிட்டரலி வந்து என்ன அப்படின்னா, இப்போ டோட்டல் மார்க்ஸில் வந்துட்டு டோட்டலாக வந்து யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ரேங்க்குக்கான மார்க்கில் வந்துட்டு மெயின்ஸ் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, மெயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு சர்வீஸ் கிடைச்சிடும். ஓகேவா? மெயின்ஸ்லையும் பேப்பர் 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் ஆப்ஷனல் இதெல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்டர்வியூவில் ரொம்ப லோயஸ்ட் மார்க் விழுந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு மிடில் சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மிடில் ரேங்க் சர்வீஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு, ஓகேவா, ஸோ அதை ஐ மீன் ஃபிலிம்ஸ் நல்லா படிச்சிடுறீங்க, பாஸ் பண்ணிடுறீங்க, மெயின்ஸில் வந்து சரியாக நீங்கள் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அது இன்டர்வியூலேயும் வந்து பார்த்தோன்னா பாதிக்கும். ஓகே, ஸோ சில பேர்லாம் பார்த்தோன்னா ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபிலிம்ஸ் வந்து கண்டினியூஸாக கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் மெயின்ஸ் அப்படின்றத கிளியர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன் இருக்கும். ஜென்ரலி வந்து என்னன்னா, நம்மளுடைய மைண்டில் தாட் ப்ராசஸ் வந்து என்னன்னா, நம்ம எது சரின்னு சொல்லி நினைக்கும் இல்லை, அதாவது நம்ம செய்யறது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் நினைக்கும். அப்படி சொல்றதை விட நம்ம மைண்ட் வந்துட்டு சரின்னு பட்டதை தான் வந்து நம்ம செய்வோம். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத வச்சிருப்போம் நமக்குள்ள. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஓகே, இப்படிதான் நம்ம படிக்கணும், இப்படிதான் எழுதணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்கும். இது வந்து நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அது கரெக்ட். பட் நம்ம வந்து ஒரு காம்படிஷனுக்கு வந்து போறோம். ஓகே, அங்க வந்து ஒரு ஒரு கொஷின் ஸ்டாண்டர்டா வந்து ஒரு சில கொஷின் கேட்கறாங்க. அதுக்கு வந்து அந்த ஒரு 3 ஹவர்ஸ்ல நம்ம வந்து ஒரு கம்ப்ரஸ் பண்ணி டைம் கம்ப்ரஸ் பண்ணி நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும், இவ்வளோ படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே ஆன் பேப்பர் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றதே ஒரு வகையான ஒரு ஒரு லாங்கஸ்ட் ஒரு டஃபஸ்ட் ஜாப் தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா என்னன்னா, ஆன்சர் ரைட்டிங் மூலியமா நீங்க கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ லிட்டரலி வந்து என்னன்னா, ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 6 மந்த்ஸ்க்கான ஸ்டடீஸ்ல பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல மெயின்ஸ் அப்படின்றது இருந்தே ஆகும். ஓகேவா? ஸோ அது இல்லாம நீங்க பண்ணவே முடியாது நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகாம இருந்துட்டு, ஓகேவா, ஸோ மறுபடியும் நீங்க பிலிம்ஸே எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கிளியர் ஆகிட்டு அடுத்த ஒரு 70-80 நாளுக்குள்ள மெயின்ஸ் அப்படின்றத கண்டிப்பா முடிக்க முடியாது. அதனாலதான் நான் எல்லா காலங்கள்லயும் சொல்லியிருக்கேன். என்னோட மோர் தென் 10 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா டைமும் நான் சொல்றது வந்து அதான். லிட்டரலி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பிலிம்ஸ் எக்ஸாம் வருது, நீங்க எழுதிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு அடுத்து வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஜூன் டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த 6 மந்த்ஸ் அப்படின்றது பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்ற அந்த அந்த ரோல்ல தான் போகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ஒன்லி பிலிம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அப்படிதான், அப்படி பண்ணாதான் உங்களுக்கான அந்த ஒரு சைக்கிள் அப்படின்றது முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் மெயின்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ரேங்க் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ நம்மளுடைய சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் சார்பாக மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங்கும் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது வந்து டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் விளக்கி சொல்லிடுறேன். லிட்ரலி வந்து என்ன அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட். அதாவது நீங்க போவீங்க, அதாவது சிலபஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்ததுக்கப்புறம் நீங்க அதை வந்து டக்குன்னு பார்ப்பீங்க. ஐ மீன் அந்த ஒரு 9 o'clock எக்ஸாம் அப்படிம்பாங்க. நீங்க டக்குன்னு கொஸ்டினை பார்ப்பீங்க, பார்த்த உடனே நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், நீங்க கொஸ்டினை வாங்கினதுக்கு அப்புறம் தான், கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன கொஸ்டினை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ஒரு டயத்துல ஒரு 3 hours எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எழுதுறீங்க, அல்லது வந்து மார்க் டெஸ்ட்டே நீங்க எழுதுறீங்க அப்படின்னாலுமே ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டயத்துல நீங்க போகணும். ஒரு 1.5 மணி நேரமோ அல்லது வந்து 2 மணி நேரமோ வந்து எக்ஸாம் இருக்கும், மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து பார்த்த உடனே நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்த உடனே எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினை பத்தி தெரியாது, அங்க போனதுக்கு அப்புறம் தான் கொஸ்டினை தெரியும், அதுக்கப்புறம் நீங்க எழுதுறீங்க அப்படின்ற போது அது வந்து ஒரு ஒரிஜினல் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து யூபிஎஸ்சியில் நடக்க போகுது. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் போது ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து எக்ஸாம் வந்து வைக்க போறாங்க. நீங்க இது போவீங்க, ஒரு 9 o'clock வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஒரு 9 o'clock நீங்க பேப்பரை வாங்கிட்டு 3 hours வந்துட்டு நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, அங்க வரும், நீங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஓகேவா? இது வந்து இந்த மாடல்ல வந்து ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க
மார்க் எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா அதான் வந்து என்னது மார்க் டெஸ்ட் சீரிஸ். ஓகே, பட் இந்த இடத்துல ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது வந்து என்னன்னா உங்களுக்கு நிறைய இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய வந்துட்டதுனால நம்ம நிறைய மொபைல்லேயே வந்து நம்மளுடைய டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்படி யோசிச்சு பார்ப்போமே, படிக்கிறது அப்படின்றது மாறி இருக்கு. சரிங்களா, புக்கில் ஓலைச்சுவடியில் படித்தோம், அப்புறம் புக்கில் படித்தோம். ஓலைச்சுவடினா அந்த காலத்தில் சொல்கிறேன், ஓகே, குருகுல முறையில் ஓலைச்சுவடியில் படித்தோம், புக்கில் படிச்சிருப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் டேப் வந்துச்சு, லேப்டாப் வந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் பிடிஎஃப்லாம் வந்து வருது. ஸோ புக்கில் படிச்சுட்டு இப்போ பிடிஎஃப்ல எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்புட் ப்ராசஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த எவல்யூஷன் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது மாறி இருக்கு. ஓகேவா, ஆனா அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் தான். ஓகேவா, அது என்ன எக்ஸாம் அப்படின்னா அவுட்புட் நீங்க கண்டிப்பா ரிட்டர்ன்ல கொடுத்தே ஆகணும். ஓகேவா, ஸோ அதோட பேட்டர்ன் வேணா மாறி இருக்கலாம். அதாவது எப்படின்னா முன்னாடி 20 கொஸ்டினா இருக்கிறத இப்போ 25 கொஸ்டினா மாத்துறது, அப்புறமேட்டு சாய்ஸ் வைக்காம இருக்கிறது, சாய்ஸோட வைக்கிறது, இந்த மாதிரியான பேட்டர்ன் வேணா மாத்திருக்கலாம் ஒழிஞ்சு அவங்க அந்த என்டையர் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை மாத்தல. நீங்க என்னதான் வந்து டெக்னாலஜி வந்து ஸ்டடி மெட்டீரியல் நிறைய வந்தாலுமே எவல்யூஷன்ல அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்றது பெரிய லெவல்ல அதாவது அந்த கொஷின் ஃபார்மேட்ல தான் மாறி இருக்க ஒழிஞ்சு நீங்க கண்டிப்பா எழுதியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதை தான் அந்த காலத்துல இருந்து மெயின்டைன் பண்றாங்க. 1960 யூபிஎஸ்சி வந்து எழுதினவங்களும் ரிட்டர்ன்ல தான் வந்து எழுதுனாங்க. இப்போ 2025, 26, 27 எழுதுறவங்களும் அதே மாடல்ல தான் எழுதுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இன்புட்டுக்கான மெத்தடாலஜி மாறி இருக்கு, அவுட்புட்டுக்கான மெத்தடாலஜின்றது மாறல். ஓகேவா, ஸோ அப்போ கண்டிப்பா நீங்க எழுதியே ஆகணும். சரிங்களா, இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஸ்கூல் லைஃப்ல எந்த அளவுக்கு நீங்க பேனா பிடிச்சி எழுதிருப்பீங்க, இப்போ எந்த அளவுக்கு நீங்க பென் யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதுறீங்க அப்படின்றத பாருங்க. ஓகேவா, ஸோ இதுல நிறைய பேர் வந்து என்னன்னா வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, சில பேர் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ காலேஜில் வந்துட்டு சிம்பிளா வந்து படிச்சுட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் ஒர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கேப்ல மறுபடியும் யூபிஎஸ்சி வரணும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து உள்ள வந்திருப்பீங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்குள்ள நீங்களே ஜென்யூனா நினைச்சுக்கங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரைட்டிங் இருக்கு அப்படின்றத பாத்துருங்க. ஓகேவா, ரைட்டிங் உங்களால பண்ண முடியுதா பெட்டரா, அதாவது ஒரு ஒரு கான்செப்டை வந்துட்டு ஆன் பேப்பர் வந்து எடுத்துட்டு வர முடியுதா அப்படின்றத பாருங்க. ஓகேவா, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் இந்த இந்த தன்மை அப்படின்றது ஜென்ரலாவே வந்து குறைவா இருக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்னா காலேஜ்ல பெரிய லெவலுக்கு நம்ம எழுதிருக்க மாட்டோம். சரிங்களா, காலேஜ்ல அப்படியே எழுதினாலும் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் சப்ஜெக்டா இருக்கும். இப்போ இசிஇ எப்படி இருக்கு, அல்லது இஎன்ஐ இருக்கு, அல்லது சிவில் இன்ஜினியரிங் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து பேப்பர்ல ஃபில் பண்ணி வைப்போம். ஓகேங்களா, அதுவும் 6 மந்த்ஸ்க்கு ஒரு செமஸ்டர் வரும். ஓகே, ஆனா இங்க வந்து 1 இயருக்கு ஒருக்க தான் ஒரு எக்ஸாம் வருது. ஓகேவா, யூபிஎஸ்சி மெயின்ஸ் அப்படின்றது வருது. அப்போ நம்ம மல்டிபிள் சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கிறோம். ஜிஎஸ்ல மெயின்ஸ்ல பார்த்தோம்னா மல்டிபிள் சப்ஜெக்ட் இருக்கு, பேப்பரே 4 இருக்கு, அந்த 4லயும் ஒவ்வொன்றிலையும் மினிமம் ஒரு 3 சப்ஜெக்ட்னாச்சும் இருக்கு. சரியா, அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட மினிமம் ஒரு 12-13 சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்கு. அந்த அவ்வளோ சப்ஜெக்டையும் நம்ம வந்துட்டு அந்த ஒரு 3 ஹவர்ஸ்ல படிச்ச விஷயங்கள் எல்லாமே சர்ப்ரைஸ் கொஷனுக்கு நம்ம அட்டம் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு கண்டிப்பா ப்ராக்டிஸ் இருக்கும்போது அந்த விஷயம் அப்படின்றது எளிதாகும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு நம்மளால கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண முடியுது, நம்ம அந்த டைத்துக்குள்ள நம்மளால பண்ண முடியுதா, கேட்ட கேள்விக்கு நம்மளால ஆன்சர் எழுதி பார்க்க முடியுதா அப்படின்றதுக்கான ஒரு ரிகர்சல் தான் இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஓகேவா, ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நம்ம சிவில் ஸ்டடீஸ்ல இருந்து இந்த ப்ரோக்ராமை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு 120 நாட்கள். ஓகேவா, ஸோ 120 days அப்படின்றது இந்த ப்ரோக்ராமோட டியூரேஷன். ஓகேவா, ஸோ இது வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜூலை 10ல இருந்து வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்து வரைக்கும் போகும். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து எந்த மாதிரி இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு, ஸோ ஒவ்வொரு பேப்பர்ல இருந்தும் இப்போ ஜென்ரல் மெயின்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்ட போது, ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்றது பேப்பர் 1, ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1, ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2, ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 3, ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 4. ஓகே, ஸோ இந்த டோட்டல் 4 சிலபஸ் இருக்கு, 4 ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் 120 கொஸ்டின்ஸ் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ 120 கொஸ்டின்ஸ் அப்படின்றத ஒவ்வொரு பேப்பருக்கும் 120 கொஸ்டின்ஸ். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 பேப்பருக்குமே வந்து 480 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா, 480 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரும். இந்த 480 கொஸ்டின்ஸை வந்து ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நீங்க ஒரு 6 மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 120 days எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா எக்ஸப்ட் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஓகேவா, ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லாம மற்ற நாட்கள்ல மற்ற ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க எழுதுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நீங்க படிச்சாலே ஓகேவா, 6 மந்த்ஸ்ல நீங்க செல்ஃபா படிச்சாலும் சரி, அல்லது அகாடமியில ஜாயின் பண்ணி படிச்சாலும் சரி. ஓகேவா, ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்க இந்த 6 மந்த்ஸ் அப்படின்றது மெயின்ஸ்க்காக தான் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த 6 மாசத்துக்கும் நாங்கள் அந்த 120 கொஸ்டின்ஸ் வந்து ஐ மீன் 120 × 480 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம்.
ஸோ உங்க கையில வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த இந்த ப்ரோக்ராமோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கிரீடபிள் மெயின்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஹோமோஃபோனுக்காக வந்து வச்சது. ஓகேவா? ஸோ இன்கிரீடபிள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்கிரீடபிள் அப்படின்னா ஈடு இணையற்ற அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா மெயின்ஸ் அப்படின்றது ஈடு இணையற்றது தான் ஒவ்வொருத்தருக்குமே. ஓகே. ஸோ உங்களோட சைடில் நீங்க இப்போ இதை எப்படி நீங்க அணுகலாம், இந்த இந்த மாடியூலை வந்து எப்படி அணுகுவீங்க அப்படின்னா, ஸோ உங்க கையில கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத கொடுத்துருவோம். GS1 அப்படின்றதுக்கு ஒரு 120 கொஸ்டின்ஸ் அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான புக்லெட்டும் கொடுத்துருவோம். நீங்க வந்து ஆன்சர் வந்து எழுதுறதுக்கான ஒரு நிமிஷம் கொடுங்க. நீங்க ஆன்சர் எழுதுறதுக்கான புக்லெட்டும் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆன்சருக்கான புக்லெட். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இங்க ஓகே ரைட். ஸோ இந்த புக்லெட்டும் உங்களுக்கு உங்க கையில கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ லிட்ரலி வந்து என்னன்னா, இப்போ இதுல இந்த புக்லெட்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த மாதிரி பேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் டே அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த டே நீங்க எழுதுறீங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ரைட். ஸோ டேட் அப்படின்றத நீங்க போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து புக்லெட் அப்படின்றத கொடுத்துருவோம். இந்த புக்லெட்ல நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா, உங்க கையில கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே. கொஸ்டின்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொடுத்துருவோம். ஓகே. அதை வந்து நீங்க ஆன்சரை ஜென்ரேட் பண்ணி டெய்லி வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் அப்படின்றது எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 ஹவர்ஸ் எப்படி மெயின்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? 3 to 4 ஹவர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுல சிலபஸ் படி நீங்க வரிசையா போயிடலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் புக்லெட்டை கொடுத்துட்றோம். அந்த புக்லெட்ல கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி பாப்புலேட்டடா இருக்கும். ஓகே. தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க கொஸ்டினை பார்த்துடுறீங்க. இதுக்கும் நம்ம டெஸ்ட் சீரிஸ்க்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல வந்து சர்ப்ரைஸா அப்படின்றது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ன்றது கிடையாது. ஆனா டெஸ்ட் சீரிஸ்ல வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ன்றது இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின்ஸை எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ எழுதிட்டு ஒரு எவ்ரி 6th டே அப்படின்றத எங்ககிட்ட எவாலுவேட் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த எவ்ரி 6th டே அப்படின்றத நாங்க சொல்லுவோம். ஓகே. இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்ற போது உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே, ஓகே, மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு ஒரு டைம் அப்படின்றத அலாட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த டைம்ல ஒருவேளை நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க நேர்ல வந்து அந்த எவல்யூஷன் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இல்ல நீங்க ஏதாவது ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க, நீங்க வந்து அவுட் ஆஃப் சென்னை இருக்கீங்க அப்படின்னு, ஸோ நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். கொஷின் புக்ல கொஷின்ஸ் அந்த கொஷினுக்கான ஆன்சர் புக்லெட் வந்து கொரியர் பண்ணிடுவோம். நீங்க அங்கிருந்து எழுதிட்டு நீங்க போட்டோ எடுத்து பிடிஎஃப் அனுப்பிக்கலாம். சரிங்களா? பிடிஎஃப் அனுப்பி எங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை நாங்கள் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக் வந்து சொல்லிடுவோம். ஸோ இது வந்து 5 days நீங்க எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா, இந்த எவாலுவேட் பண்றதுக்கு ஆல் ஓவர் 6 days நாங்கள் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நீங்க எப்போ ஜாயின் பண்றீங்களோ, இப்போ சப்போஸ் உங்களுக்கு மண்டே அலாட் பண்றோம் அப்படின்னா நீங்க எவ்ரி மண்டே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். டியூஸ்டே அப்படின்னா டியூஸ்டே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? தேர்ஸ்டே அப்படின்னா தேர்ஸ்டே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டோட்டலா நீங்க அந்த 120 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு பேப்பர்லையும் நீங்க வந்து எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான அந்த ஃபீட்பேக்கை வந்துட்டு எங்க சைட்ல இருந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதான் அந்த ப்ரோக்ராமோட நோக்கம். ஓகேவா? ஸோ நீங்க இது வந்து வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க எங்கிட்ட தாராளமா கேட்கலாம். ஓகேவா? ஸோ இன்கிரெடிபிள் மீன்ஸ் வேர் எவ்ரி வேர்ட் பில்ட்ஸ் யுவர் ரேங்க். அதான் உண்மை. சரிங்களா? லிட்டரலி வந்து என்னன்னா, இதுல வந்து ஒரு டெய்லி ரைட்டிங் டார்கெட் இருக்கும். நீங்க டெய்லி ஒரு ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஒரு கம்பல்ஷன் வந்துடும். கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன்ன்றது உங்களுக்குள்ள வரும்போது நீங்க அந்த ஸ்மூத்தான ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து போயிட்டு இருக்கும் உங்களுக்குள்ள. ஓகேவா? ஸோ அதுக்காக அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிலபஸ் படி அதுக்கப்புறம் GS1 2 3 4 அப்படின்றது கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ வீக்லி எவல்யூஷன். ஸோ வீக்லி எவல்யூஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த டைம் வந்து கொடுத்துருவோம். மண்டே டு சாட்டர்டே அப்படின்ற டைம் கொடுத்துருவோம். அந்த நாளைக்கு நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். ஆமா. ஸோ இது மூலியமா உங்களுக்கான அவுட்புட் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்க டெய்லி கண்டிப்பா மெயின் சிலபஸை படிச்சிருவீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ரிஃபைன் பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ப்ரூவ்டா இருக்கீங்க, உங்களுக்கு அக்கௌண்டபிளா இருக்கீங்க அப்படின்றத தெரிய வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ லிட்ரலி இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ நீங்க படிச்ச விஷயங்களை பேப்பர்ல போடும்போது தான் மார்க் வரும்ன்றதை மைண்ட்ல வச்சுங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு சோர்ஸ் வந்து படிச்சிருந்தாலும் அந்த கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து ரொம்ப பின் பாயிண்டா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கா அப்படின்றத எங்களோட சைட்ல இருந்து செக் பண்ணி உங்களுடைய மைண்ட் அனலைசிஸ் தான். லிட்டரலி வந்து நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, பேசிஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு மெயின்ஸோட பேப்பர் அப்படின்றது இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். ஓகேவா? ஸோ நீங்க யாரு அப்படின்றத வந்துட்டு நீங்க என்ன அளவுக்கு படிச்சிருக்கீங்க, இன்டெப்தா எந்த அளவுக்கு உங்களுடைய
நாலேஜ் ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்றது ஆன் பேப்பர் அப்படின்றது வந்துடும். பண்ண முடியுதா? ஸோ அதனால் அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து வளர்த்துப்பீங்க. லிட்டரலி இந்த ஒரு 6 மந்த்ஸோட ஜேர்னி எங்களோட கை கோர்த்து நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கான அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதே சமயம் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது இருக்கும். நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நாங்கள் சுட்டி காட்டிடுவோம். அது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அவ்வளோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் உங்களுடைய ஃபிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிலிம்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபிலிம்ஸ் 2026 அப்படின்றத நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் வாட் info about the incredible மெயின்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ லிட்ரலி வந்து என்னன்னா உங்களுக்கான அந்த ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் அதை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இன்புட் அப்படின்றது இப்பெல்லாம் மல்டிபிள் சோர்சஸ்ல வந்து இருக்கிறனால நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அவுட்புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஆன் பேப்பர் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ப்ரெசன்டேஷன் சரியா இருக்கா, ஓகே, ஸோ கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, கேட்ட கேள்விக்கான ஆன்சரை அந்த லிமிட் டைம் லிமிட் அண்ட் இதுக்குள்ளே எழுதிருக்கீங்களா, வேர்ட் லிமிட்டுக்குள்ளே எழுதிருக்கீங்களா அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் அண்ட் ரோட் மேப் அப்படின்றத ஃபைனலாக நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதன்படி நீங்கள் மெயின்ஸ் வந்து நேவிகேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்க்ரீடியபிள் மெயின்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களோட வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அதை கேட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.